எடப்பாடி அருகே முன்சக்கரத்தின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கனரக லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து எடப்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்த கனரக லாரி ஒன்று கோணமேரி அரசு கல்லூரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென முன்சக்கரத்தின் டயர் வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கனரக லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் எடப்பாடியை அடுத்த சித்தூர் ரெட்டியப்பட்டி பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் அப்புசாமி மகன் சிவா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் சென்ற சேகர் பலத்த காயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொங்கனாபுரம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த சேகருக்கு எடப்பாடி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.